இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது கடந்த 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய மக்கள் தொகை வளர்ச்சி பெற்ற நாடுகள் பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1 30 வரை பார்த்தோம். இனி இந்த பதிவில் 20 வரை பார்க்க போகின்றோம். 20ஆவதாக பெனின் நாட்டின் மக்கள் தொகை சுமார் 106.6% அதிகரித்துள்ளது. அதிக பிறப்பு வீதம் இளம் மக்கள் தொகை இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன. 19வது மடகஸ்காரின் மக்கள் தொகை சுமார் 108.7% வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சி பெரும்பாலும் இயற்கையான மக்கள் அதிகரிப்பால் ஏற்பட்டது. 18ஆவதாக கேம்பியாவின் மக்கள் தொகை சுமார் 112.8% உயர்ந்துள்ளது. வெளிநாட்டு குடியேற்றம் இருந்தாலும் அதிக பிறப்பு வீதம் மக்கள் தொகையை வேகமாக உயர்த்துகின்றது. 17ஆவதாக யமன் மக்கள் தொகை சுமார் 112.9% அதிகரித்துள்ளது. பல ஆண்டுகளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இளம் மக்கள் தொகை மற்றும் அதிக பிறப்பு வீதம் வளர்ச்சியை தொடர வைத்திருக்கிறது. 16ஆவதாக மாலியின் மக்கள் தொகை சுமார் 118.4% அதிகரித்துள்ளது. அதிக பிறப்பு விகிதம் குறைந்த சராசரி வயதும் இதற்கான முக்கிய காரணியாக இருக்கின்றன. 15ஆவதாக சாம்பியாவின் மக்கள் தொகை சுமார் 119.5% வளர்ச்சி பெற்றுள்ளது. இளம் தலைமுறை அதிகமாக இருப்பதால் மக்கள் தொகை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. 14ஆவதாக உகண்டாவின் மக்கள் தொகை சுமார் 120.1% அதிகரித்துள்ளது. உலகின் மிக இளம் மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாவது இது விளங்குகின்றது. 13ஆவதாக கோங்கோ ஜனநாயக குடியரசு. இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 121.8% உயர்ந்து 11.6 கோடியை கடந்துள்ளது. அதிக பிறப்பு விகிதமே முக்கிய காரணியாக இருக்கின்றது. 12ஆவதாக புருண்டியின் மக்கள் தொகை சுமார் 123.6% அதிகரித்துள்ளது. இளம் மக்கள் தொகையும் அதிக பிறப்பு விகிதம் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. 11ஆவதாக ஜோர்தானின் மக்கள் தொகை சுமார் 126.3% வளர்ச்சி பெற்றுள்ளது. இயற்கையான மக்கள் வளர்ச்சியுடன் அண்டை நாடுகளிலிருந்து வந்த அகதிகளும் இதற்கு காரணமாக இருக்கின்றன. முடிவாக இந்த நாடுகள் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு விகிதம் மட்டுமல்லாமல் குடியேற்றம் மற்றும் சமூக மாற்றங்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை காட்டுகின்றன. அடுத்த பகுதியில், அதாவது பகுதி 3 உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை வளர்ச்சி பெற்ற முதல் 10 நாடுகளை பார்ப்போம். ஏற்கனவே பகுதி 1 தொடக்கம் பகுதி 2 வரை பார்த்துவிட்டோம். பகுதி 3 தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பமானவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்று பலவிதமான உங்களுக்கு தேவையான பதிவுகளை நான் ஜனவரி மாதத்திலிருந்து நான் பதிவிட்டு கொண்டே இருக்கின்றேன். பார்க்காதவர்கள் தயவு செய்து எனது இணையதளத்துக்கு, யூடியூப் சேனலுக்கு சென்று உலக மின்னலுக்கு சென்றால் எல்லாவற்றையும் பார்த்து உங்களுக்கு விருப்பமாடன் பகிர்ந்து கொள்வது மட்டுமின்றி உங்களது கருத்துக்களையும் பதிவிடுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு பகுதி 3 உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.